வணக்கம் நண்பர்களே. கால பரிணாமத்தில் நாம் வழக்கமாக உபயோகப்படுத்தும் வார்த்தைகள் அல்லது நாம் எந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தவே கூடாது, அது ஒரு சமூக பழக்கத்திற்கு சமூகத்தில் புழங்கக்கூடாத வார்த்தைகள் என்று நினைக்கிறோமோ, காலப்போக்கில் அவை வேறு பரிணாமங்களில் முன்னின்று வந்து நிற்கிறது. அதற்கு உதாரணம், ஆனால் அதில் சொல்ல வரும் கருத்துக்கள் சற்று சரியாக கூட இருக்கலாம். ஆனால் சொல்லப்படும் வார்த்தைகள் அந்த ஒட்டுமொத்த செய்தியவே வேறு மாதிரி மாற்றிவிடும். அந்த வல்லமை படைத்தது வார்த்தைகள். இதைத்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய பதிவு போட்டிருந்தேன். உதடுகள் பொல்லாதவைகள், உதடுகளை காக்கிறவன் புத்திமான். இது எவ்வளோ பெரிய இதான வார்த்தைங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும். நடிகை குஷ்பு அது 90களுடைய இறுதியாக இருக்கலாம் அல்லது 2000களோட ஆரம்பமாக இருக்கலாம். ஒரு செய்தி இதில் சொல்கிறாங்க, திருமணத்துக்கு முன்பு ஒரு பெண் ஆண் நண்பரோடு உடல் உறவில் ஈடுபடுகிறார் என்றால் பாதுகாப்பான உடல் உறவில் ஈடுபட வேண்டும், காண்டம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறார். யார்? குஷ்பு. அவர் சொன்னது வேறு விதமான அக்கறை. அவர் சொல்ல நினைத்தது வேறு. அவர் சொல்ல நினைத்த கருத்தை என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னார் என்பதில் மிகப்பெரிய பிழை நடந்து தமிழகம் முழுக்க எனக்கு தெரிந்து குறைந்தபட்சம் ஒரு 5 அல்லது 10 இடங்களில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நீதிமன்றங்களுக்காக போய் நின்றார். வழக்கு போட்டது யார்? திருமாவளவன். தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கெடுத்து விட்டார். குஷ்பு இந்த மாதிரி பேசி கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டது திருமாவளவன். அதுக்கப்புறம் சுந்தரசி இதுன்னு கொஞ்சம் ஏன்னா சினிமாத்துறையில் இருக்கிறவங்க பெரியவங்க அதெல்லாம் பேசி அந்த பெண் சொல்ல வந்ததே வேறு. பாதுகாப்பான உடலுறவில் இருங்கள் என்று அரசு விளம்பரங்கள்லேயே வரும். அந்த காண்டம் விளம்பரங்கள்லேயே எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுக்காக அப்போது அந்த மாதிரி விளம்பரங்கள் கொடுப்பாங்க. ஆனால் அது அரசு விளம்பரம். அதிலும் மிக கவனமாக இருப்பார்கள். பாதுகாப்பான உறவில் ஈடுபடுங்கள் தான் சொல்லுவாங்க. திருமணமாகாத பெண்ணும் ஆணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க ஒரு நடிகை இருக்கிறதாங்க, ஒரு சொசைட்டியில் இதில் இருக்கிறதுனால கூடுதலாக 2 வார்த்தைகளை மாட்டிக்கிட்டாங்க. அவங்க சொன்னது தப்பா சரியாங்கிற ஆய்வுக்குள்ளே கூட நான் போகல. சொல்ல வந்த மைய கருத்து சரி, ஆனால் சொல்லப்பட்ட விதம், தேர்ந்தெடுத்த வார்த்தைகள் தவறாகிறது. அப்படி தான் இப்போது ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. பொன்ராஜுங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அது விஜய் போய் நேரடியாக டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னு அது கூட என்னுடைய பதிவு போட்டிருக்கேன். பொன்ராஜ் பேசியது சுத்தமாக நியாயமில்லை, தவறு தான். ஆனால் விஜய் இன்னொரு காரியத்தையும் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு.